அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகிறேன். தொடர்ந்து இந்த மண்டபத்தில் ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற வகையில் இன்றைய நாள் பாம்பன் சுவாமிகளுடைய பரிபூரண ஆனந்த போதம் என்கிற நூலினுடைய அனுபவமாக அமைகின்ற நாள். நேற்று இதே நூலை பற்றி இரண்டாவது பாடல் விளக்கம் அமைந்தது. அந்த பாடலினுடைய பாம்பன் சுவாமிகளுடைய உரை குறிப்பை அடிப்படையாக கொண்ட செய்திகளை இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பரிபூரண ஆனந்த போதத்தின் இரண்டாவது பாடல் அல்லது ஓங்கார தேவன் என்று சொல்லப்படுகின்ற விநாயகப் பெருமானுக்கு அடுத்த முருகப்பெருமானுடைய வணக்கம் அல்லது முழுமை கடவுளின் வணக்கம் என்பதாக ஆனந்த வஸ்து அல்லது ஆனந்த வஸ்து வணக்கம் என்ற தலைப்பில் பாம்பன் சாமியில் அமைக்கிற பாடலின் விளக்கம். நான் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு, பாம்பன் சுவாமிகள் உலக வழக்கோடு கூட உயர்ந்த வழக்கையும் தெளிவுபடுத்துகிறவர். உலக வழக்கிலே விநாயகர் என்பதாக நாம் நினைத்து கொண்டாலும் ஓங்காரம் என்கிற ஒரு ஞான எல்லையின் தன்மையிலே அந்த ஓங்கார தேவன் வணக்கம் என்பதாக விநாயகர் வாழ்த்தை அமைக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஓங்காரம் என்பது 51 எழுத்துக்களின் வடிவமாக இருப்பது. ஓங்காரமே நல் திருவாசி, நீங்கா எழுத்தே நிறை சுடராம், ஆங்காரம் அற்றார் அறிவர். இது உண்மை விளக்கம். உண்மை விளக்கத்தில் 5 எழுத்தையும் நடராஜ பெருமானையும் விளக்க வருகிற காலத்தில் மனவாசகம் கடந்தார் சொல்லுகிற பாடல் ஓங்காரமே நல் திருவாசி. இந்த நடராஜ பெருமானுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரபை ஓங்காரம். அதுக்கு மேல தாமரைப்பூ மாதிரி ஒரு முட்டா வச்சிருப்பாங்க, சுடர். அது வச்சா 3 வைக்கணும், இல்லை 5 வைக்கணும், இல்லை 51 வைக்கணும். அதுதான் நீங்கா எழுத்து. ஓங்காரத்திலிருந்து நீங்காத பிரிக்க முடியாத 51 எழுத்து அல்லது 5 எழுத்து அல்லது 3 எழுத்து. 3 எழுத்து என்பது ஆவுமா, 5 எழுத்து என்பது சிவ ய நம, 51 எழுத்து என்பது அகரம் முதல் ஹம் வரை. அது வடமொழி தமிழ்மொழி என்ற பேதம் இல்லை, அது 51 எழுத்து. இதை நினைவுபடுத்துகிற வகையில்தான் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை 51 தலைப்புகளில் நாம் படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ உலகத்தினுடைய சொல் பொருள் அல்லது எழுத்து சொல் பொருள் இவைகளால் அனுபவப்படுவது 5 எழுத்தினுடைய அடிப்படை என்பதாக உங்களுக்கு வாழ்க்கையிலே மொழி புலப்படுமானால், மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் கட்டறுத்து வீடு பெறும். மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் கட்டறுத்து வீடுபடும் என்பது ஒரு 4 வரி பாடலினுடைய இறுதி 2 வரி. எழுத்தறிய தீரும் இழி தகைமை, அதாவது எழுத்தை தெரிந்து கொள்ள இழிவான தன்மை தீரும். அப்படி தீர்ந்தால்தான் மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும்.
எழுத்தறிய தேரும் இழி தகைமை. அதை தெரிந்து கொண்டவனுக்கு பேரு மொழித்திறத்தின் முட்டறுப்பான். அந்த மொழியில் இருக்கிற தடையை நீக்குபவன் அவன்தான் மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன். கட்டறுத்து வீடு பெறும். இது ஒரு தனிப்பாடல். ஏன் இதை இன்னைக்கு நான் ஞாபகம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எவ்வளவு மொழி இருக்கு. மொழி அப்படிங்கிறப்போ எல்லா மொழியும் கடவுள்கிட்ட போய் சேர வேண்டியதானே, எல்லாம் கடவுளை உணர்த்ததுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மொழியின் மூலமா கடவுளை அடையிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, மொழியை பயன்படுத்துகிற காலத்துல அதை தப்பா பயன்படுத்த கூடாது. தொல்காப்பியம், நன்னூல் இவங்க எல்லாத்திலுமே எச்சொலின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அச்சொலின், இது ஒன்று அடிக்கடி சொல்லுவாங்க. இது இல்லாம சொல்லை பயன்படுத்துகிற காலத்துல குற்றம் இல்லாமல் பயன்படுத்தினால்தான் நீங்க மொழியை கையாண்டவர்கள்னு அர்த்தம். இது தொல்காப்பியத்துல தெளிவா அறிவுறுத்துவார் மொழி இலக்கணம் செய்த இலக்கண நூலாசிரியர். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, சொல்ல தப்பு இல்லாம பயன்படுத்துறதுன்னா என்னன்னா, இலக்கணத்துல பேசுறது மட்டும் இல்லை. இப்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், வாழ்க வளமுடன் சொன்னா தப்பு. அடிக்கடி நான் சொல்றதுதான் உங்களுக்கு தெரியும். தமிழாசிரியர்கள்ட்ட வளமுடன் என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அவங்க என்னன்னு பிரிப்பாங்க, வளம் பிளஸ் உடன்னு பிரிப்பாங்க. அப்படி பிரிக்க கூடாது. வளமுடன் அப்படின்ற எழுத்தை பிரிக்க சொல்லி கொடுத்தா வளம் பிளஸ் உடன்னு பிரிக்க கூடாது, வளம் பிளஸ் முடன்னு பிரிக்கணும். வளமுடன்ங்கிறத பிரிக்கிறது அப்படிதான் பிரிக்கணும். ஆனா வளத்துடன் அப்படிங்கிறத கொடுத்தாதான் வளம் பிளஸ் உடன்னு பிரிக்கணும். அத்துச்சாரியை போட்டு எழுதுனா வளம் கூட்டல் உடன் அப்படிங்கிறத எழுதுற முறை எப்படின்னு கேட்டா, அது புணர்ச்சி விதியில அது நேரா சேராது. நேரா சேராதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சப்பக்கட்டு கட்டணும். சப்பக்கட்டு கட்டுறதுதான் சாரியை சந்தி அது இதுன்னு பேர் வைக்கணும். அதுக்கு சப்பக்கட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்து என்கிற சாரியை. வளத்துடன், வளம் பிளஸ் உடன் அப்படிங்கிறதுக்கு அத்து என்பது சேர்த்தா வளத்துடன் அப்படின்னு வரணும். இது மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன். இவனாலதான் விடுதலையை தர முடியும். மொழியை சரியா தெரியாதவங்கலாம் விடுதலையை தர முடியாது. ஏன் இதை தெளிவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளம் வெட்டு, பலம் காட்டு எப்படி எழுதுவீங்க? பலம் காட்டு எப்படி எழுதுவீங்க? பலத்தை காட்டு. குளம் வெட்டு, குளத்தை வெட்டு. சினம் ஒழி, சினத்தை ஒழி. சினம் மொழின்னு போட்டீங்கன்னா, சினம் மொழி அப்படியே கூட்டி எழுதி சினம் மொழின்னு எழுதிங்கன்னா அது வேற அர்த்தம். அது சினம் பிளஸ் மொழி. சினம் பிளஸ் ஒழின்னா அத்து சேர்க்கணும். சினத்தை ஒழி. அங்க அத்தை வராம நீங்க போடக்கூடாது. இந்த அத்துங்கிறது சேர்க்காம அம் என்பதில் முடிகிற வார்த்தைகளுக்கு உணர்ச்சி வராது. என்னது? அம், குலம், நலம், பலம், பலம், சினம், கரம், புறம், இதெல்லாம் அம்முல முடிகிற வார்த்தை. இந்த அம்முல முடிகிற இதெல்லாம் என்ன சொற்கள்? பெயர் சொற்கள்.
பெயர் சொற்களோட புணர்ச்சி விதி வரணும்னா அதுக்கு சாரியை சேர்க்கணும். இந்த நடவாசி மடி போவான்னு இருக்குதுல்ல, அதுல என்ன வினை சொற்கள் அதோட சேர்க்கணும்னா காலம் காட்டுற இடைநிலை வேணும். வேற்றுமையெல்லாம் எதோட சேரும்? பெயரோட தான் சேரும், வினையோட சேராது. ஆனா இங்கிலீஷ்ல வினையோடையும் வேற்றுமை வரும், பெயரோடையும் வேற்றுமை வரும். அது அன்னாடங்காட்சி. அதுல ஒரு ஒழுங்கு இருக்காது. ஒழுங்கு எந்த மொழியில கட் அண்ட் ரைட்டா இருக்குதோ அதுலதான் அனுபவத்துக்கு அப்பா அம்மா வரைமுறை, அக்கா தங்கச்சி வரைமுறை, இப்படின்னு வரைமுறை தெரிஞ்சவன் வாழற இடம் இந்தியா அல்லது தமிழ்நாடு. அப்படி வச்சுக்கணும். அந்த மொழி பேச ஒரு மொழியில வரைமுறை எங்க கல்ச்சர் இருக்குதோ அதுலதான் ஒழுக்கம்ங்கிறதான பேஸ். நான் அடிக்கடி நிறைய வார்த்தை சொல்லுவேன். ஒழுக்கங்கிறது உலகத்துல, ஒழுக்கம் என்பதற்கு இணையான சொல் உலகத்துல எங்கேயும் கிடையாது, எந்த மொழியிலையும் மொழிபெயர்க்க முடியாது. உண்மை என்ற சொல்லுக்கு இணையான சொல்ல மொழிபெயர்க்க முடியாது. இப்ப ஒழுக்கத்தை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, வேற மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி பண்ணுவீங்க? என்ன ஒழுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒழுக்கம்னா என்ன தெரியும்? கான்டெக்ட். அது என்ன கான்டெக்ட்? அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம், நன்னடத்தை. அப்புறம் என்ன நன்னடத்தை? வாங்குறதே பேடு கான்டெக்ட் வாங்கினா அது என்ன நன்னடத்தை? உங்களுக்கு குட் கேரக்டர் இல்லை சார், நான் குட் கேரக்டர் கொடுக்க மாட்டேன். என்ன அது எப்படி கான்டெக்ட் சர்டிஃபிகேட் ஆகும்? பேடு கான்டெக்ட் குட் கான்டெக்டா? அதானே அதுக்கு அர்த்தம். அப்ப ஒழுக்கம் வராது. இல்லை, அது எப்படி வரும்? ஒன்னும் கூட ப்ரிப்போசிஷன் இல்லாம அதுக்கு மீனிங் இல்லைன்னா அது எப்படி வேர்ட் ஆகும்? அட்ஜெக்டிவோ அல்லது ப்ரிப்போசிஷனோ எதுவும் இல்லாம அது அர்த்தம் வரல அப்படின்னா அது ஒரு தனி சொல்லு. அப்படிதான் உலகத்துல மொழியெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறான். என்ன கேட்டா இங்கிலீஷை பற்றி வரலாறு உங்களுக்கு தெரியல, மகா மோசமான வரலாறு இங்கிலீஷுக்கெல்லாம். இங்கிலீஷ்னு ஒரு மொழியே கிடையாது. ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரெஞ்சு, கிரீக்கு, லத்தீன் இந்த 3 மொழியில கலந்து திடீர் அரசாங்கத்துல உருவாக்குறாங்க. இந்த ஆங்கில மொழி அந்த அத பேர் அக்சென்ட்மா, உச்சரிக்கிற முறைய அக்சென்ட். அதுல ரொம்ப கஷ்டமான அக்சென்ட். இப்ப இந்தியில சொல்ற டன் டா பாணி அப்படின்னு, அவன் டன் டா பாணி அது சேர்த்து உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுதான் அக்சென்ட். அவன் ரிலாக்ஸ் பண்ற அந்த முறை ரி, அதுக்கப்புறம் அந்த மூச்சு பிரீத்திங் கொடுத்து லாக்ஸ், அது அக்சென்ட்மா. மொழி கற்றுக் கொடுக்குற ஆங்கில பேராசிரியர். ஆனா தமிழ்ல அது தேவையில்லை, அதுவா அந்த ரிதமிக் வந்துடும். இதுக்கு அக்சென்ட்டும் தேவையில்லை, புக்சென்ட்டும் தேவையில்லை இந்த மொழியில. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்டாட்டியோட போனா அடக்கமா போகணும். தனியா இருக்கும்போது நீ ஆடலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு பேர் தான் என்ன வச்சிருப்போம்? மெல்லினம் வல்லினம் வச்சிருப்போம். இந்த கச்சட தப்பற கப்பல் ஏதுன்னா காவுல சவுண்டு அதிகமா இருக்கும். ஆனா கப்பல் இப்புக்கு இன்னும் சவுண்ட் அதிகமா இருக்கும். இன்னொரு ஆம்பளையோட போறான், சண்டை நல்லா போடலாம். ஆனா தங்கம் இங்கு பக்கத்துல கா வந்தா இங்க கா படிக்கூடாது. இந்திக்காரன் அப்படி படிப்பான், சார் தங்கம் பண்ணுவான். டேய் அப்படி படிக்கூடாதுடா. ஏன்னா அவனுக்கு மூச்ச நான் முதல்ல மொழி சொல்லி கொடுக்கும்போது தங்கம் சார் நீங்க அப்படித்தானே கா சொல்லி கொடுத்தீங்க அப்படின்பா. அது உங்க மொழியிலடா. அதுக்கு தான் அந்த உச்சரிப்புக்காக 4 கா வச்சிருப்பான். அந்த எந்த கா போறையோ அங்க அதை சொல்லி ஆகணும். இப்ப கரீனா கபூர் நீ இருக்கீங்களா, நீங்க கபூர்லாம் சொல்லக்கூடாது, கபூர்னு சொல்லணும். ஏன்னா அங்க வர்ற பா வேற, இப்ப நீங்க பேசுறது வேற, டாகூர்ன்றான்ல. அப்ப அந்த புடி அவன் சொல்றது, நாம பூரிம்போம். அப்ப நீங்க இதெல்லாம் மாற்றி உச்சரிக்கிறதுலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் அந்த எழுத்துக்கு அடையாளத்தை ஒலிய வைக்கிறது. ஆனா நாம அப்படி வைக்க மாட்டோம். ஒவ்வொரு ஒலிக்கும் எழுத்து அடையாளம் இல்ல, இந்த ஒரே எழுத்து பழகிறதுல கேரக்டர் மாற்றும். அப்ப சங்கத்துல பொம்பளையோட வருது, இங்குங்கிற மெல்லினத்தோட காசு அந்த அடங்கணும். எதுக்கு? அது மெல்லினம் தான். வல்லினத்தை டொப்புன்னு ஒரு தலையை தட்டி எங்கே தாண்டா நீங்கும். அப்ப இந்த மொழியில அந்த பயிற்சி இருக்குல்ல, எதுல? தமிழ்ல. இதெல்லாம் நம்ம கல்ச்சரை டெவலப் பண்ணியிருக்கிறோம். பண்ணும்போது இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்குள்ள 2 சொல்லு இருக்கும். ஒழுகு ஒண்ணு இருக்கும், ஒழுக்கு ஒண்ணு இருக்கும். ஒழுகுனா உன்னோட செயல், ஒழுக்கு அப்படின்னா நீ நடக்கிறத பார்த்து அடுத்தவன் நடக்கணும். இந்த 2 சேர்ந்தாதான் ஒழுக்கம்.
இதுக்கு உலகத்துல சொல்லலாம் கிடையாது, வேற எந்த மொழியிலையும் அந்த மாதிரி சொல்லு கிடையாது. ஒழுக்கம் என்பது மற்றவனும் பின்பற்றுகிற மாதிரி நான் நடக்கிற நல்ல செயல் ஒழுக்கம். இப்ப நீங்க கான்டாக்ட் சொன்னீங்கல்ல, அதுக்கு மீனிங் வருதா? வராது. அப்ப நான் நடக்கிற என்னுடைய செயலை பின்பற்றணும் சமூகம், அதுக்கு நல்ல செயல்னு பேரு. நான் மட்டும் செஞ்சா நல்ல செயல் கிடையாது. இப்படி ஒரு சொல்ல சமூக ரீதியா காயின் பண்ணி ஒரு 5000 வருஷத்துல இருந்தே நாம வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா உங்க மனநிலை எப்படி அப்பவே வளர்ந்துருக்கும் அப்படிங்கறத பாருங்க. இதுக்கு பேர் தான் மொழி திறத்தின் முட்டறுத்தல். நான் சொல்லும் போதே அதுல என்ன அனுபவங்கிறதுல நான் என்ன பண்ண ஓவர் லுக் பண்ணக்கூடாது. அது மனம் பற்றின விஷயம். நான் சொல்லும் போதே வருவார் ஒரு ஓதுவார், எந்த ஓதுவார்னு கேட்கக்கூடாது, ஐயோ வணக்கம் பார் தலையை தூக்கி பின்னாடி அவருன்னா நல்லூர் சரவணம்னா கில்லூர் சரவணமான்ட்டு போவார். ஏன்னா அவருக்கு பிடிக்காது. அப்ப என்ன அர்த்தம்? சொல்லுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன நாம நினைக்கிறோம் கேட்டா, பேசுற சொல்லு என் மனச இன்னொரு விதமா ஆக்கினாக்கா நான் மொழித்திறத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப மொழித்திறத்தின் முட்டை இருக்கிறதுனா என்னன்னா, நீ பேசுற பேச்சில சொல்லு தெளிவா இருக்கணும், அந்த சொல்லு உன் மனசு ரீதியா தெளிவா இருக்கணும். அப்படி வந்தா சாதாரண தமிழ் சொல்லிலேயும் கடவுளை காணலாம் அப்படின்னு எழுதினதுதான் எழுத்தறிய தீரும் இழித்தகைமை தீர்ந்த கால் மொழித்திறத்தின் முட்டறுப்பானாகும். மொழித்திறத்தின் முட்டறுத்த நல்லோன் கட்டறுத்து வீடு பெறும். இது ஒரு நல்ல தமிழில் இருக்கிற பழந்தமிழ் பாடல். ஏன் இதை சொன்ன அப்படின்னா, இப்ப எந்த கடவுள் இந்த கடவுள்னு கிடையாது. இது ஓங்கார தேவன் பேசினா பேசுறவன் சொல்லும் செயலும் மனமும் ஒழுங்காகிறத பத்தி முத பாட்டிலேயே பாம்பன் சாமிகள் ஓங்கார தேவன் வணக்கமா சொல்றார் அப்படிங்கிறதையும் நீங்க அதுல உள்வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாறு. இப்ப அடுத்ததா அதே மாதிரி கடவுள் வரலாறுல ஆனந்த வஸ்துன்னு ஏன் பேர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நேற்று விரிவா சொன்ன. எத்தனை கடவுள் இருந்தாலும் கடவுள் என்பதுல ஒரு பெருமையை அல்லது முழுமையை நாம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக அந்த பேரை ஆனந்த வஸ்து என்பதை ஆனந்த வத்து என்ற ஒரு பெயரால கொடுத்து அதுக்கு வணக்கம் சொல்றார் பாம்பன் சாமிகள்ங்கிறது நேற்று படித்தோம். அந்த பாட்டை உங்களுக்கு மறுபடியும் படிக்கிறேன். சத்து என சொல்லும் காவில் சிவத்திலும் சித்து என சொல்லும் தேவி இடத்திலும் புத்திர பெயர் பூண்டு இலகு ஆனந்த வத்துவின் கழல் வாழ்த்தி வணங்குவான். இதுல முருகனுக்கு கொடுக்கிற பேர் சுப்பிரமணி. இதுல முருகனுக்கு கொடுக்கிற பேர் சுப்பிரமணி. அதை படிக்கிறேன் பாருங்க. இது கந்த மகா புராணத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மைக்கும் நடந்த உரையாடல்ல வேத உப பிருங்கண ஸ்கந்த மகாபுராண சம்பவ காண்டத்தில் வேதோ உபபிருங்கணம் அப்படிங்கிறது ஸ்கந்த மகாபுராணத்துக்கு பேரு. வேதத்துக்கு உதவியா வந்த புராணம் வரலாறு அப்படின்னு ஸ்கந்த மகாபுராணத்துக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதுல ஒரு உரையாடலை நம்ம பாம்பன் சாமி எடுத்து காட்டுறார். இது பாம்பன் சாமி முன்னாடியே எடுத்து காட்டிட்டார். அதுக்கப்புறம் ஒருத்தர் இதை பத்தி தெளிவா எழுதிருக்கிறார். இப்ப நான் படிக்க போறத அது என்னன்னு படிக்கிறேன். அப்புறம் இது பாம்பன் சாமிகள் பதிவு பண்ண விஷயம். அதுக்கு முன்னாடி இதை ரொம்ப முன்னாடி பாம்பன் சாமி பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கு பின்னாடி இப்ப நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அதை ரொம்ப தெளிவா முருகனுடைய இது 1914 அந்த 1914க்கு முன்னாடி இன்னும் பாம்பன் சாமிகள் எழுதின காலத்துல நமக்கு அந்த செய்தி 1900 வச்சுங்களேன். அந்த காலத்துல அந்த 14ல எழுதினதான் டேட்டு போட்டிருக்கு. 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல 20ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில அந்த ஒருத்தர் எழுதுகிறார். கல்கியில கட்டுரையார் முருகனை பத்தின வரலாறு. அது எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரியவர்னு சொல்லப்பட்ட சங்கராச்சாரியார், நம்ம காஞ்சி மட தலைவர். இதே வார்த்தையை அவர் எழுதுகிறார். இப்ப நான் படிக்கிறேன்.
ஏன் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேதம் இல்லை மனநிலை ரீதியா நான் சொல்லிட்ட பிறகு நீங்க அதுக்கு மாத்துறதுக்கு மனசு கஷ்டம். இப்ப உங்களுக்கு 2 விஷயத்தையும் சொல்லிட்டீங்கன்னா இப்ப ஏத்துக்கும் போதே சைலண்டா ஏத்துப்பீங்கல்ல. அதுக்காக பிராமணர்கட்கு அல்லது வேதங்கட்கு யாம் முக்கிய தெய்வமாகலின் யாம் பிராமணியம் ஆவோம். என்னது? பிராமணர்கட்கு அல்லது வேதங்களுக்கு யாம் முக்கிய தெய்வம் ஆகலின் யாம் பிரம்மணியம் ஆவோம். பிரியநாயகி நம் குமாரன் அங்கனம் விசேடன் ஆகலின் சுர அசுரர்களால் வந்திக்கத்தக்க சுப்பிரமணியன் எனப்படுகின்றன. இது வார்த்தை. என்னோட நூல் இங்க இருந்துன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த முருகன் அப்படிங்கிறத நான் திருமுருகாற்றுப்படை வழி எழுதினதுல அந்த சங்கராச்சாரியார் பெரியவர் சொன்ன அதே விளக்கத்தை எடுத்து எழுதுகிறார். இதேதான், இந்த கொட்டேஷன் தான். அவர் என்ன சொல்றாரு அதுலன்னா, பிராமணர் அப்படிங்கிற பேரு பிரம்மணியம் என்கிற முருகனுடைய கடவுள் அல்லது பிரம்மம் என்கிற கடவுளை முருகனாக அடையாளப்படுத்தி வாழ்ந்தவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட வகையில் தான் பிராமணர் என்பதே வந்தது அப்படிங்கிறத சங்கராச்சாரியார் இருக்கிறார். அதனாலதான் இது பாம்பன் சாமிகள் முன்னாடியே இருந்தாலும் பின்னாடி அது எப்படி அதை தெளிவா ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன். அது நான் என்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறேன். அது நூலும் கிடைக்குது உங்களுக்கு. அந்த நான் சொல்ற கல்கியிலிருந்து தொடர்ந்து 10 வாரம் அந்த கட்டுரையை தொகுத்து நூலாவே போட்டிருக்காங்க. அது NCBHல அந்த புக்கு வேற பதிப்பகத்தார் வெளியிட்டு அங்க விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதுல எதுக்கு இதை சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிற சொல்லு பிரம்மணியம், பிரம்மத்தை முழுமையான பொருளை வேதங்களும் ஸ்கந்த மகாபுராணம் வரையும் இதை தெளிவுபடுத்துற வகையில கொடுக்கிற பேர் எதுனா சுப்பிரமணியம். அதான் இதுதான் இதோட விஷயம். இந்த சுப்பிரமணியம் அப்படின்னா நீங்க உடனே எது நினைக்க கூடாது, அங்க யாரு இல்ல. இப்ப முருகனை 6 அது பேர் என்ன முகன் சண்முகன்னு படிக்கிறீங்கல்ல, பாக்குறீங்கல்ல. இந்த 6 முகம் அப்படிங்கிறதுக்கு 6 பொறி, 6 தாமரை, அப்புறம் கார்த்திகை பெண்கள் 60 வளர்த்தது அப்படின்லாம் பாக்குறீங்கல்ல. அதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? அது கார்த்திகை பெண்கள் யாரு? 6 பேர். உங்களுக்கு ஜோதிட வல்லவர்லாம் இருக்கிறீங்களா, தெரியுமா? அது சப்த ரிஷிகளுடைய மனைவிகளை தான் அந்த அடையாளத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா 7 பேர் கொண்டாட்டி ஏன் 6 பேர் ஆக்குறாங்க? இது ரிக்வேதத்துல இதுக்குள்ளார இந்த விஷயம் எல்லாம் வருது. நான் அதை படிச்சிருக்கிறேன். இந்த குமாரன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அதுக்குள்ள வருது. இந்த முருகனுக்கு பேர் குமாரன் அல்லது கார்த்திகேயன். இது முக்கியம். இதுதான் சுப்பிரமணியன்றதோ முருகன்கிறதோ வேதத்துல வராது. குமாரன்கிற சொல்லு தெளிவா வரும், கார்த்திகேயன்கிற சொல்லு வரும். இந்த குமாரன்கிறது வேதத்துல வந்ததுனாலதான் திருமுருகாற்றுப்படையில சேய் அப்படின்னு வரும், தொல்காப்பியத்திலையும் சேயின்னு வரும். குமாரன்னா பிள்ளை, சேய். அததான் வேதத்தினுடைய அதே சொல்லதான் தமிழ்ல சேயின்னு இவங்க பயன்படுத்துறாங்க. முருகன்கிற சொல்லாட்சிக்கான உதாரணம் வேற. முருகாற்றுப்படைன்னு நக்கீரர் பேர் கொடுத்தாலும் அதுல அவர் முத முருகனை சொல்லும் போது, உலகம் ஓப்பு வளநேர்புல சொல்லும் போது சொல்லு முருகனை சேயின்னு தான் சொல்லுவார். சேய் அப்படிங்கிறது தான் அவர் அடையாளப்படுத்துறது. தொல்காப்பியத்திலையும் சேயோன்னு வரும். ஏன் இதெல்லாம் வருது அப்படின்னா, குமாரன் என்பதாக பதிவு செய்யப்பட்டவன். சரி, இந்த குமாரனுடைய வரலாறு நீங்க எதுலாம் பார்க்கலாம்? முருகனோட வரலாறு எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஒரு நல்ல கேஸ் வக்கீல், நல்ல வக்கீலை வச்சு கேஸ் போட்டு முருகன் வடமொழியில சொந்தமா தமிழுக்கு சொந்தமானா வடமொழிக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 லட்சம் ஸ்லோகம் ஸ்கந்த மகாபுராணம். நேற்று சொன்னேன், மகாபாரதம் கூட அவ்வளவு கிடையாது. மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் முருகனுடைய வரலாறு சொல்றதுக்குன்னு ஒரு பகுதி இருக்கும். மகாபாரதத்துல முருகன் வரலாறு கொஞ்சமா வருது, ராமாயணத்துல கொஞ்சமா வருதுன்னு தான். அதுக்கப்புறம் புத்தர்கள் காலத்துல வந்த ஒரு பெரிய கவிஞன், கருப்பு கவிஞன், அவன் பேர் என்ன, காளிதாசன். குமார சம்பவம் ஒரு பெரிய நூலை பாடுறான். அவன் தான் காளினா கருப்பு, காலம் தான் கருப்பு. காளியோட அடிமைங்கிறது வேற, காளினாலும் கருப்பு தான். இந்த முருகன் வரலாற பேசின அவன் தான் ரகுவம்சத்தையும் பேசியிருப்பான். குமார சம்பவம் முருகன்.
அதுக்கப்புறம் மேகதூதம், காளிதாசம், இயற்கை வருணை விஷயம்லாம் இந்த சங்க இலக்கிய ஸ்டைல்ல இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த முருகன் எல்லாருமே பொதுவாக தான் அனுபவிச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது இப்போதைக்கு தான் உங்களுக்கு செய்தி. அதுக்கப்புறம் அகாடமிக்கா பண்றது வேற. இப்போதைக்கு முருகன் என்பவனுடைய பழமையான வரலாறு பழமையான நூல்களான வேதங்களிலேயும் பாரதத்திலேயும் வருகிறது. அதுக்கு பின்னாடி முருகனோட வரலாறு தமிழ சொல்லணும்னா எங்க எடுத்து வரீங்க? திருமுருகாற்றுப்படையில முழு வரலாறு இருக்காது. முருகனுடைய பிறப்பு வரலாறு திருமுருகாற்றுப்படையில கிடையாது, பரிபாடல்ல கொஞ்சம் இருக்குது. அதை தாண்டி முருகனுடைய வரலாற முதல்ல சொன்னவர் குமரகுருபரர் தான், 1718. ஆமா, ரொம்ப பின்னாடிக்கிறீங்க நீங்க. அதனால அதுக்கு அப்புறம் கட்சியை பேசி வச்சாரு. இதுல நீங்க என்னத்த உரிமை கொண்டாட முடியும்? சும்மா பேர் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். என்னத்துக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ள எல்லா மக்களும் இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. அதுதான் பாம்பன் சாமி. அதையும் ஞாபகப்படுத்துறாரு. இப்போ பாம்பன் சாமி ஏன் தகராலய ரகசியம் பரிபூர்ணானந்த போகத்துக்கு வடமொழியாவே உரை எழுந்தார். வடமொழின்னா வடமொழி இதுல வேதம், 108 உபநிடதம், அப்புறம் எல்லா புராணத்துல இருந்தும் கொட்டேஷன். நீங்க வேணா பாம்பன் சாமி நூல் 2 நூலையும் வாங்கி பாருங்க. இதில் எடுத்தாளப்பட்ட நூல்கள்னு ஒரு பட்டியல் இருக்கும். இது வரைக்கும் வேதம் வந்து இன்னைய நாள் வரைக்கும் இவ்வளவு நூலை கையாண்ட ஒரே ஆள் இவர் மட்டும்தான், பாம்பன் சாமி மட்டும்தான். நீங்க வேணா எந்த நூலை வேணாலும் எடுத்து பாருங்க. வேதம் கால தொடங்கி இதுக்கு ஏங்கினவர் விவேகானந்தர். அவர் தான் கேட்கிறாரு, மைசூருக்கு லெட்டர் எழுதி, தமிழ்ல எல்லா உபநிஷத்தும் கிடைக்குது, எனக்கு அதை வாங்கி அனுப்புங்க. அதே மாதிரி கொஞ்சம் தமிழ் லெட்டரை எப்படி படிக்கணும்னு எழுதி அனுப்புங்க அப்படின்னு அழகிய சிங்கருக்கு கடிதம் எழுதியிருக்காரு விவேகானந்தர். அந்த காலத்துல தான் பாம்பன் சாமி இருக்கிறார். அப்ப எல்லா புக்கும் இன்னும் கேட்டா, நீங்க பாம்பன் சாமி ஏதோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிச்சா நினைக்காதீங்க, எல்லாத்தையும் அப்படியே டிரான்ஸ்லிட்ரேஷன்ல எழுதுவார். டிரான்ஸ்லிட்ரேஷன் என்ன தெரியும்ல, ஸ்கந்த அப்படின்னா ஸ்கந்த இசுக்கா இந்தன் போடுறது. அது சான்ஸ்கிரிட்ட டிரான்ஸ்லிட்ரேஷன்லயும் கிரந்தத்திலையும் அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கறது 3 வேலையும் செய்த ஒரே ஆளும் இவர் தான். இன்னை வரைக்கும் எத்தனை வடமொழியில வந்தது, தமிழ்ல வந்தது, யார் எழுதினாலும் எடுத்து வச்சு பாருங்க. இவ்வளவு நூல்களை தொகுத்து சாமர்த்தியமாக அதை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய ஞானியா தான் நீங்க பாம்பன் சாமியை பார்க்கணும். அதனாலதான் இலங்கையில யோகர் சாமிகள் மடத்தை சேர்ந்தவங்க எல்லாம் பாம்பன் சாமியை கலைஞானின்னு எழுதுவாங்க. அவங்க எழுதும்போது கலைஞானின்னு எழுதுவாங்க. கலைஞானினா இது வரைக்கும் வந்திருக்கிற ஞானத்துல தெளிவான விஷயத்தை சொன்னவர்கள்னு அர்த்தம். அப்படி அவங்க தாய்மானவர்லாம் எழுதுறாரு, வேதத்தெல்லாம் சமரசம் பண்றாரு. ஆனா அவர் கொட்டேஷன் காட்ட முடியாது அவரால். என்ன, அவர் பாட்டு எழுதுறாரு. இவர் பாட்டை எழுதிட்டு கொட்டேஷன் காட்டுறதுக்காக உரை எழுதுறாரு. அதனாலதான் பரிபூர்ணானந்த போதத்துக்கு சிவசூரிய பிரகாசம் உரை, தகராலய ரகசியத்துக்கு என்ன உரை? சதானந்த சாகரம். அப்ப இந்த 2 உரையையும் ஏன் அமைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல எழுத பாட்டுக்குள்ள நேரா எழுத முடியாதது, இந்த இடர்பாட்டுக்குள்ள போய் காணாம போனவர் யாரு? பாட்டு எழுதுறாங்க. வேதத்தை தான் நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும்னு எழுதினாங்க. ஆனா அவங்கள நாம அந்த மாதிரி புரிஞ்சுக்கல. அப்படி யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் ஏதாவது இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் சொல்றதுக்கு முன்னாடி மறைமுதல் 4ம் 3 காலமும் தோன்ற நின்றனை, அது இல்லாம 6 பதமும் 5 கல்வியும் மறைமுதல் 4ம் அதெல்லாம் தெளிவா சொல்றார். அப்புறம் 30 குறை முடித்து வேள்விலாம் செஞ்சு அனுபவிக்கிற விஷயம்லாம் பேசுறார். ஏன் திருவள்ளுவத்திருக்கையில தமிழ பாட வந்தார், அதான் எழுதணும். ஏதோ வேள்வி செய்யறாங்க, வேள்வி செஞ்சதுனாலதான் திருமறைக்காடு, அப்புறம் என்ன திருவிழி மேலை இதெல்லாம் வருது. என்ன ஒரே விஷயம்னா, இது இப்படியே வேள்வி செஞ்சுக்கிட்டே போய் கடவுளை அடைச்சிடுறீங்களப்பா. இதை புரிஞ்சுக்கிட்டு வேள்வி செஞ்சுக்கிட்டே போனா கடவுளை அனுபவிக்க முடியாது. கடவுள் சொத்தை அனுபவிக்கலாம். கடவுளை அனுபவிக்கிறது முடியலன்னு தான் திருமறை காட்டுல கடவுள் கதவை திறக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாங்க? திருமறை காட்டில் வேதங்கள் அடைத்த கதவை திறந்தார்கள் படிக்கிறீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அங்க கதவை பூட்டி இல்ல, வேத முறையில வேள்வியே பண்ணிக்கிட்டு நாம சொத்தை அனுபவிக்காம கடவுளையே அனுபவிக்கணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு 2 பேரும் சொன்னாங்க. இந்த 2 பேர் தான் முக்கியமானவங்க. யாரு? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதனாலதான் 2 பேரும் சேர்ந்து திருமறை காட்டுல வராங்க. பக்கத்து ஊருனா ஒரு திருவாய்மூர்ல பெரிய தகராலய காட்சியை அனுபவிக்கிறாங்க. திருவாய்மூர்ல 2 பேரும் சேர்ந்தே, இவர் கையை பிடிச்சின்னு அவர் அனுபவிக்கிறார், அவர் கையை பிடிச்சின்னு இவர் அனுபவிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட அவங்களே உரை எழுத முடியாது. யாரு?
திருஞான சம்பந்தர் உரை எழுதி வேதத்துல சாந்தோக்கிய உபநிடதத்துல 7ஆம் பிரபாடகத்துல நாரதருக்கு ஸ்கந்த மகாதேவன் உபதேசம் பண்ண தகர வித்தன் எழுத முடியாது. அதுக்குதான் நான் வந்து இப்ப பாம்பன் சாமியிடம் எழுதும்போது சாந்தோக்கிய உபனிஷத்தின் 6ஆம் பிரபாடகத்து 2ஆம் காண்டத்து வசனத்தில் அறிக எத ஏகம் ஏவா அத்விதீயம் அப்படிங்கிறது அந்த ரெஃபரன்ஸோட கொடுக்குறாரு. ஏன் கொடுக்கிறாரு அப்படின்னா அது சாந்தோக்கிய உபநிடத்துல அந்த வார்த்தைக்கு தான் திருஞான சம்பந்தர் பதில் சொன்னார். இருமையின் ஒருமை 2ஆ 1ஆன்ற பிரச்சனை இப்படி பாருங்க அப்படிங்கிறதுக்கு அவரு திருமறைக்காடு மட்டும் இல்ல திருக்குற்றிருக்கையில சொல்ற விவரம் அதுதான். அப்ப இவங்க வரலாறு நாம எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இன்னைக்கு ஆமன்சாமி படிச்சாதான் திருஞான சம்பந்தரே தெளிவா தெரிகிறார். உடனே நீங்க இவங்க தமிழால பாடினாங்க வடமொழிக்கு எதிராக பாடினாங்கல்ல, வடமொழியினுடைய அனுபவத்தை தெளிவாக்குறதுக்கு சொன்னாங்க, அதை எதிர்த்து பாடினாங்க. இது பெருசு அது பெருசுன்னு மறுபடியும் சண்டை போட வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் பரிபூரணானந்த போதம் தகராளி ரகசியத்தை எடுத்துக்கிட்ட பாம்பன் சாமி இந்த அறிஞர்கள் படித்தவங்கிற பேர்ல இருக்கிறவங்க எல்லாம் காணாம பண்ணிட்டான். அதான் நான் தெளிவா சொல்றது. பாம்பன் சாமியை சண்முகோசத்தாலதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பரிபூர்ணானந்த போதத்தை தகராளி ரகசியத்தை எழுதி அதுக்கப்புறம் என்னன்னு ஒண்ணு பண்ணாரு, சைவ சித்தாந்தத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாரு. என்ன பேரு? வெறும் சுத்தாத்வைதமா? மறந்துடுறீங்களா அடிக்கடி? அத்தியாக்கிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம்னு ஏன் பேர் கொடுத்தாரு? இந்த வைதிகங்கிறத விட்டுறாதீங்கடா, அதுக்கு முன்னாடி உமாபிஷேகம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாருன்னு சொன்னார். அந்த உமாபிஷேகத்தையும் தூக்கி எது பேரு என்ன தில்லையில இருந்து தூக்கி வெளியே வச்சிருங்க. உமாபிஷேகம் என்ன பண்ணாரு? சைவ சித்தாந்தத்தை வேதாந்த தெளிவுன்னு எழுதினார். இது உடனே இந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா இதுக்குள்ள அனுபவத்தை பார்க்காம இதை தொழில் ரீதியா பார்த்துட்டாங்க எல்லாரும். மறுபடியும் பிரச்சனை அங்க ஆரம்பிச்சு. இப்ப நாம படிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியா தாண்டி கடவுளை அனுபவிக்கிறேங்க இடத்துக்கு எப்படி விஞ்ஞானம் வளர்ந்துருதோ அந்த மாதிரி நாமெல்லாம் ஆன்மீகத்துல வளர்ந்துட்டு இப்ப கொஞ்சம் பேர் கூடி தெளிவா அனுபவிக்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதுனாலதான் நாமளும் ஓஹோ பாம்பன் சாமியோட வேலையை கொஞ்சம் தெளிவா அனுபவிக்கணுங்கிறதுல இந்த மாதிரி நாம அடிப்படைய தெளிவாக்குறோம். அதனாலதான் நான் பழசு புதுசு அது இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். நீங்க வந்து உங்க பாட்டிலேயே பஜனை பாட்டிலேயே தெரிஞ்சுக்கூடாது. தெளிவா வர்றதுன்னா நான் கேட்கறேன்ல, நேற்று கேட்டேன்ல, முருகனா உமையம்மையா அப்புறம் யாரு விநாயகரா அப்புறம் வீரபத்திரரா அப்புறம் பிச்சாடனரா இப்படிலாம் போய் பிச்சை எடுக்க கூடாது. கடவுள் அப்படிங்கிற பெரிய இந்த பிச்சை எடுக்குதுன்னா அந்தந்த கடவுள்கிட்ட அதை தான் வாங்குறது. அதை தான் வாங்கிங்க, நாங்க வாங்க சொல்லல. அதுக்கு தான் கடவுளை வச்சிருக்கிறான். பிடி ஏதன் உருவமை போல மிக கரியது வடிகோடு இல்ல வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். அப்ப விநாயகர்னு வரும்போது துன்பங்களை களைவதற்காக விநாயகர் வரவழைக்கப்பட்டார்னு ஏன் திருஞான சம்பந்தர் சொல்லணும்? அந்த கடவுளுங்கிற அடையாளம் அதுவே உருவ அடையாளமா உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டது. இப்ப நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னா பணம் வாங்குறதுக்கு பாடுறியா பாடிக்கோ, வினை ஒழிக்கிறதுக்கு பாடுறியா பாடிக்கோ. வினை ஒழிச்சவருக்கு கடவுளை தேர்றது எப்படிங்கிறது உனக்கு அனுபவமா கொடுப்பான். ஆனா என் பாட்டிலேயே அதுலயே கடவுள் அடையணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் உண்டு. அப்ப அதுக்குள்ள வரணுமா இல்லையா? அதுக்குள்ள வரும்போதுதான் இந்த கடவுளுங்கிற அடையாளங்களை தாண்டி நீங்க எந்த அளவுக்கு அறிவாளியா மாறுறீங்க அல்லது ஞானத்துல இந்த பேதங்களை ஒழிக்கிறீங்க. வெறும் ஜாதி பேதம் ஒழிகிறது மட்டும் இல்ல, மன ரீதியா எத்தனை பேதம் இருக்குதோ கடவுள் அடையாளமா இருந்தாலும் அந்த பேதம் நீங்கணும். அதுக்கு முதல் முயற்சி தான் இந்த ஆனந்த வஸ்து அப்படிங்கிறத சொல்றது. சிவன் உமை முருகன் அப்படி ஒரு முக்கோணமா போடுறார். போட்டுட்டு ஒன்னு வந்து நீளம், ஒன்னு அகலம், ஒன்னு கனம். இதுல எதை பிரிப்பீங்கன்னு கேக்குறார். ஒரு பொருளா பார்த்துட்டா இந்த மூணும் இருக்கும். அப்ப இந்த மூணும் சேர்ந்த கடவுளுக்கு பேர் தான் ஆனந்த வஸ்து அப்படின்னு கொடுக்குறார். இப்ப நான் இன்னொரு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். கந்த சஷ்டி கவசம் எல்லாரும் பாடுறோம், பாடிருக்கிறோமா இல்லையா? இப்பவும் பாடுவோம், சண்முக கவசமும் பாடுவோம். கந்த சஷ்டி கவசத்துல கொடுக்காதெல்லாம் சண்முக கவசத்துல கொடுப்பாரா, இல்ல நமக்கு டவுட் இருந்து அதை பாடி மட்டும் கொடுத்துருவாரா, இல்ல இதை பாடினா கொடுப்பாரான்னு டவுட்டுக்காக பாடுறது. பாமசாமியை கந்த சஷ்டி கவசம் பாடியிருக்கிறார். எப்போ சின்ன வயசுல அவர் முதல்ல பாடினதெல்லாம் கந்த சஷ்டி கவசம் தான். இப்ப கந்த சஷ்டி கவசம் பாடினா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள்
நல்ல பணக்காரனாக்கி உங்களை நல்லவனா வச்சு செலவு பண்ண வைப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ கந்த சஷ்டி கவசத்தோட போடலாம். சண்முக கவசம் பண்ணா பணக்காரன் ஆக்குவாரா ஆக்க மாட்டாருன்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்றது? கொஞ்சம் பயமாக தான் இருக்குதா? கந்த சஷ்டி கவசம் காரணம்லாம் நிறைய பேர் பணக்காரங்களா இருக்கிறாங்க சார். ஆனால் பணக்காரங்கிறவன் கடவுளை அடைஞ்சவனான்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஏழையா இருக்கிறதுனால சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பணக்காரனா இருக்கிறவன் சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு தான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது. இந்த ஒரு 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 பெரிய விளம்பர படங்கள்ல நடித்த ஒரு பொண்ணு வந்து பெரிய பெரிய பணக்கார வீட்டுங்கள்லாம் போய், ஒன்றும் இல்லை, அந்த காமசூத்ரா நடித்த அந்த பொண்ணு பெரிய பெரிய பணக்காரங்க, நம்ம யாரு இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க வீட்டுங்கள்லாம் விருந்துக்கு நிறைய பேர், இது டாட்டாவிலேருந்து எல்லா வீட்டுக்கும் அது கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு காலத்தில் வந்து அது வச்சிருக்கிறோம். அதில் என்ன சொல்லுச்சுன்னா, யார் வீட்லேயும் நாம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கனவு உலகத்தில் மிதக்கலை, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தா ரொம்ப எளிமையானதாக இருக்குது அப்படின்னு அவங்க வீட்டினுடைய உணவுகளை பற்றி அது ஒரு பட்டியல் கொடுத்துருந்தது. நம்ம செத்து போச்சு. அது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனநிலை ரீதியான மாற்றத்தை தான் எங்கே இருந்தாலும் கடவுள் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஒரு சில, நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன், வளவலன்னா அதில் போய் மாட்டிக்கூடாது. போன பிறப்பில் பணத்தை முழுமையாக அனுபவித்தவன் இந்த போன பிறப்பிலேயே பணம் வேணாண்டா சாமி எனக்கு நீதாண்டா வேணும்னு நினைச்சவன் இந்த பிறவியில முழு ஏழையா பிறப்பான். அவன் என்ன பண்ணணும்? பணம் கேட்டு பாராயணம் பண்ணலாமா? இது உங்களுக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. சரி, போன பிறப்புல பணம் வேணாம் என்னவன இந்த பிறப்புல பணம் கொடுத்து கடவுள் படைக்கிறான். எதுக்கு படைக்கிறான்? அவன் வேலையை வாங்கறதுக்கு படைப்பான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பணம் கொடுத்தானா அவனுக்கு பணத்து மேல ஆசை இல்லாம இருக்கும். ஆனா அவனுக்கு முழுசா பணம் கொடுத்துட்டா அவன் வேலையை பாக்குறானா நம்ம வேலையை பாக்குறானான்னு டெஸ்ட் பண்ணுவான். இது ஏன் பண்ணுவான், அது ஏன் பண்ணுவான்? இந்த புத்தியில என்ன இருக்குதோ அதை தெளிவு பண்றதுக்கு அப்படி பிறப்ப வேற வேற மாதிரி கொடுப்பான். இது வந்து மெத்தடாலஜி. கடவுள் படைக்கிற முறையில இப்படிலாம் சும்மா ஒண்ணுதான் சொல்ல முடியுது என்னால, எல்லாத்துக்கும் இருக்குது. அப்ப இதே மாதிரிதான் சஷ்டி கவசம் பாடுறதை தாண்டி, சஷ்டி கவசம் பாடினா எந்த முருகன் வந்து அருள் பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌரம், கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், வைணவம், சைவம் அப்படின்னு ஒரு 6 சொல்லுவாங்க, தெரியுமா? சண்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சைவ கோயில் இருக்குதுல்ல, இந்த 6 இருக்கும். சிவன் இருப்பாரு, முருகன் இருப்பாரு, கணபதி இருப்பாரு, அம்மாவும் இருப்பாங்க, சூரியன் இருப்பாரு. சைவ கோயில்ல இந்த 6 இருக்கும். இந்த 6 நினைச்சு சஷ்டி கவசம் பாண்டீங்கன்னா ஓகே. ஆனா இந்த 6 தாண்டி பெரிய கடவுள்கிட்ட போகணும், வேதம் இல்லாத ஒண்ணு அடையணும்னா எது வேணும்? சண்முக கவசம். இதுதான் அதுல இருக்க கொஞ்சம் வேறுபாடு. இது மனசுல தோன்றதுனாலதான் சஷ்டி கவசத்துக்கு மேல அவங்க சண்முக கவசம் பாடணும் ஒரு வேலை நடக்கும். இல்லாட்டா எழுதுனா நிக்காது, அதை கடவுளே காலி பண்ணுவான். இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல ஏதோ சிலதெல்லாம் நிக்குது நிக்காம போகுது, இதெல்லாம் நம்ம கையில மட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கடவுள் இந்த உலகத்துக்கு வேணும் படைத்த எந்த ஒரு ஞான நூலையும், வித்தியாசம் வேற வேற மாதிரி இருக்கலாம், அதை அழியாமல் மீட்டு கொண்டு வருபவன் கடவுள் தான். அது நீங்க உயிர் நூலுக்கே ஒரு உயிர் கிடைக்கும், உயிர் இருக்கும். அந்த நூல் இந்த சமூகத்துக்கு தேவைன்னா யாரையாவது வச்சு எப்படியாவது அதை மறுபடியும் அதை மறுபதிப்பு கடவுள் கொண்டு வருகிறான். அது இல்லாம இல்லை, அது நானே பலமுறை அனுபவிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நமக்கே தெரியாம சில, அப்படிதான் நான் துவாதச அந்த சுப்பிரமணிய சர்மா அந்த பாரதியார் காலத்துல எழுதின உரை துவாதச உபனிஷத் பதிப்பிச்சேன். இலங்கையில யார் வீட்லயும் இல்லாம இலங்கை ரகுநாத ஐயருங்கிறவர் அந்த ஜாதகம் எழுதுறவர், அங்க ஜோதிட பரிபாலனின்னு ஒரு பத்திரிகை இலங்கையில ஃபேமஸ். அந்த நூல் அவர் எழுதின உரை, அவர் இருக்கிறாரு, அவங்க பிள்ளைகள்லாம் நோயோடு இருக்கிறாங்க. இலங்கையில பல வீடுகள் இருந்த நூல்கள்லாம் காலி ஆயிடுச்சு. அதே இலங்கையில எங்கேயோ அந்த நூல் எனக்கு கிடைச்சி இங்க வந்து நான் அதை பதிப்பிச்சேன். அப்ப இலங்கையில அந்த குடும்பத்தாலையும் முடியாம இலங்கையாலையும் முடியாம அந்த நூல், ஆனா அது வேதாந்த பரமா எழுதப்பட்ட உரை, நல்வழிக்கு இருந்தாலும் அதை கொண்டு வந்து நாம ஏன் கொண்டு வரோம்னா அது நம்ம வேலை இல்லை. அப்ப எந்த நூல் உயிரோட இருக்கணும் கடவுள் நினைக்கிறானோ அதையும் கண்டிப்பா இயக்கிக்கிட்டு இருக்கான். அது எல்லாருக்கும் தேவையாங்கிறதான் பிரச்சனை. இப்ப பொதுமக்களுக்கு போய் நாம பேசணும்னா புராணம் தான் பேசணும். இப்ப இங்க 365 நாள் சொற்பொழிவு நடக்குதுன்னா அதே பாணியில நான் பேச முடியாது. அதனாலதான் நமக்கு கூட்டம் தேவையில்லை. அதுக்குள்ள மேல போகணுங்கிறவங்களுக்காக நான் கொஞ்சம் அடிச்சு உடைச்சி மற்றதெல்லாம் இல்லைன்னு பேசி பண்றேன். அதனால என்ன எல்லாரும் இவருன்னா இப்படி பேசுறா நினைக்கூடாது. நான் 365 நாள்ல நீங்க எதை வேணாலும் கேட்டுங்க. நான் என்கிட்ட வரும்போது
கொஞ்சம் இந்த முருகனா, அந்த முருகன்கிட்ட எங்க போறீங்க, விநாயகரா, எது வரைக்கும் போறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்ப கடவுள் தான் உருவமா, அவர் கொடுக்குறாரா, ட்ரெஸ் போட்டுக்கிறாரா அப்படின்லாம் கேட்பேன் கொஞ்சம். அப்புறம் கடவுளை எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்பேன். அப்புறம் நிஜமா எப்படி தெரியுதுன்னு கேட்பேன். அப்புறம் கடவுள் ட்ரெஸ் போட்டு வந்து காட்சி கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் நடக்குமா, யார் தட்டி கொடுத்தான், எந்த டெய்லர்கிட்ட கடவுள் வாங்குவாரு, எந்த ஆச்சாரிகிட்ட நகை வாங்கினாரு, எந்த ஆச்சாரிகிட்ட வேல் வாங்கினாருன்னு கேட்பேன். அதெல்லாம் சிக்கலாயிரும். அப்ப கடவுள்னு வரும்போது நாம என்ன பண்றோம், இந்த ஜோதி மாத்திரம், ஜோதிக்கு அப்புறம் ஜோதின்னு நாம சொன்னாலும் அது ஜோதி கிடையாது. அந்த ஜோதியில நெருப்பு இருக்குமான்னு கேட்டா குளிர்ச்சி இருக்குதுங்கிறாங்க. அதுலயும் கொஞ்சம் அடையாளத்தை மாற்றி அதுல நீங்க உருவமே இருக்காதுங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க, அது மின்னல் போலங்கிறாங்க. அது திருஞான சம்பந்தர் சொல்றாரு, அப்புறம் மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப இப்படிலாம் வரும்போது முடிக்கும் போது என்னன்னு சொல்றாங்க, அதுதான்பா தகராலயம், அதுதான்பா பெருவெளி, அதுக்குள்ள எல்லாம் இருக்குதுப்பா, அதை தாண்டி எதுவும் இல்லப்பா, அதுக்கு பேரு பூமா அப்படின்னு உபநிஷத்துல சொன்னாங்கன்னு நானு நேற்று சொன்னேன். பூமான்னாக்கா அதை தாண்டி வேறு ஒன்று இல்லாத பொருள் அப்படின்னா அதுதான் எல்லாமாக இருக்கிற பொருள். அததான் அருணகிரிநாதர் அனுபவிக்கும் போது அம்மா பொருள் அப்படின்னு சொன்னாரு. அந்த பொருளை அடைய வைக்கிற வேலை வரும்போது ரெண்டு பேர் தெளிவா அதுக்காகவே பெருசா வேலை பார்த்தாங்க. அருணகிரிநாதர் அனுபவிச்சு சொன்னாரு, ஆனா நம்ம முறையில சொல்லல, நமக்கு செயல்முறையில வள்ளலார் சொன்னார், ஞான முறையில பாம்பன் சாமிகள் சொன்னார். அப்ப அவர் சொல்ல வரும்போது நூலை என்னன்னு சொல்லணும், கடவுளை முருகன் வணக்கன்னு எழுத முடியாது. ஆனா முருகன் தான் உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி எழுது? அப்ப சிவன், பார்வதி, முருகன் மூணுத்தையும் உலக வழக்கில் போட்டு இந்த மூணு சேர்ந்தா பிரிக்காததை உங்களால நினைக்க முடிஞ்சா அதுக்கு பேர் தான்பா கடவுள், அதுக்கு பேர் தான்பா ஆனந்த வஸ்து. இத வேதத்துல எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு எழுதுறார். இப்ப படிப்போம். சுப்பிரமணிய மூர்த்திக்கு வணக்கம் கூறியவாராம். நீங்க எல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல, சும்மா ஒரு ரெண்டு வரியை சொல்லிடுறேன், ஏன்னா அவர் பச்சை நீங்க தூங்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் சிவம் சக்தி என்று ஓதப்படுதலை சதேவோ சோம்யே தமக்ர ஆசி தேகம் ஏவா அத்விதீயம், ஏகம் ஏவா அத்விதீயம், ஆசிதேவா ஏகமேவா அத்விதீயம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய தான் சங்கரர் எடுத்துக்கிட்டு ஒன்று மேலும் இரண்டு அல்லாதது அப்படின்னார். அத பாம்பன் சாமி சொல்லும் போது என்னும் சாமவேத சாந்தோக்கிய உபனிஷத்தின் 3ஆம் பிரபாடகத்து 2ஆம் கண்டத்து வசனத்தின் அறிக பொருள் அவர் எழுதுறார் பாம்பன் சாமி. சோமியனே, இதற்கு முன் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன் அத்விதீயமாய் உள்ள பொருள் ஒன்றே இருந்தது, அது சத்தே எனவாம். இந்த சத்து சிவபரம்பொருளே என்பதை அதுக்கு அடுத்தது தைத்திரிய அருண சாகை நாராயண வசனம் என்ன சொல்லுது? புருஷோவை ருத்ரஸ்ஸ சன்மகோ நமோ நமக. அதுக்கு என்ன தமிழ்? புருடனாவான் மகானாகிய சத்து எனப்படும் உருத்திரனே நமஸ்காரம் 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 அப்படின்னு அதை தமிழ்படுத்துறார். ஏன் இதை எழுதுறார் அப்படின்னா, அந்த சாந்தோக்கிய உபநிடத்துல சத்து பொருளை சொல்றதுக்கு அந்த வாக்கியம், அந்த சத்து பொருள் எதுன்னா தைத்திரிய அருணம் சிவம் ருத்ரம்னு சொல்லுது. அதுக்கு அதான் என்ன சொன்னாரு, சத்து என சொல்லும் தாவில் சிவம் பாட்டுல. இதுவரைக்கும் நாங்க சித்தாந்தத்துல எங்க பெரிய ஜாம்பவானங்கள்ல இருந்து ஆம்பவான் வரைக்கும் அம்மாவை என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, சடம் தான். நான் உண்மையை ஒத்துக்கணும்ல, நான் அப்படிதான் சொல்லுவேன். அம்மாவை அல்லது உமாதேவிய சடம் தான் எல்லாரும் எழுதியிருக்கிறோம். பாம்பன் சாமி இங்க ரொம்ப தெளிவா சித்து தான் அம்மான்னு எழுதுறாரு. அதுக்கு உபநிடத்துல இருந்து இது வரைக்கும் நான் அந்த கருத்தை நான் ஒத்துக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளோ நாளா நான் உமையம்மையார இது பெரிய விஷயம், இது தத்துவ உலகத்திலேயே பெரிய புரட்சின்னு கூட நீங்க நினைக்கலாம். உமையம்மையாரை சித்து என்று அடையாளம் காட்டின சைவ சித்தாந்த உலகத்துல அப்படி வச்சிங்களேன், நான் வேற எங்கேயும் போல. சித்து என்று அம்மையாரை அடையாளம் காட்டுகிறவர் பாம்பன் சாமி. இப்ப படிக்கிறேன் பாருங்க. சித்து என சொல்லும் தேவி, அது பாம்பன் சாமியோட வார்த்தை. அடுத்தது உபநிடத்தை எடுக்கிறார். பிரஜானம் பிரம்மம், இந்த மகா வாக்கியம் இதெல்லாம் என்னும் ருக்வேத ஐத்ரேயோ உபனிஷத் வசனத்தின் அறிக.
ரிக்வேதம் முதல்ல சொன்னது சாமவேதம். இருக்கிறதுல சாமவேதம் தான் பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அது முக்கியமானது. அதுல இருந்து தான் நிறைய முடிவை. இந்த முதல் மகா வாக்கியம் அதான் ஏகமேவாத்விதீயம். ரெண்டாவது மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மம். அதுல இந்த பிரஜானம் அப்படிங்கிறது எதுனா அம்மாவை குறிச்சது, சக்தியை குறிச்சது. சித்துனா அறிவு, ஞானம் அப்படிங்கறதான் இப்ப சொல்றாரு. அது எதுல வருது? ஐத்ரேய உபனிஷத் வசனம், ரிக்வேதத்துது. இப்ப அதை நான் இப்ப படிக்கிறேன் பாருங்க. பெரிய ஞானமே சொரூபமாக உள்ளது பிரம்மம். பிரம்மம் பெரிய பொருளாய் உள்ள சிவம். இங்கே ஞானம் எனப்பட்டதே அந்த சித்து. இதனை பிரேட்சோபல சித் சம்பித் பிரதிபத் ஞப்தி சேதனா என்று நிகண்டு அமரசிம்மம் கூறுதல் கொண்டும் அறிக. ஞானம் சிவசக்தி என்பதை மந்திரானாம் மாத்ருகாதேவி சப்தானாம் ஞான ரூபிணி ஞானானாம் சின்மயாதீதா என்னும் அதர்வன வேத தேவியு உபனிஷத் வசனத்தின் அறிக. இது 3வது பக்கம். இதுல என்னன்னு கேட்டா அதர்வன வேத தேவியுன்னு அம்மா தேவி உபநிடதம். அந்த உபநிடதத்தினுடைய முதல்ல பாருங்க, சாமவேதம் காட்டிட்டார், ரிக்வேதம் காட்டிட்டார். இப்ப அதர்வன வேதத்துல இருந்து அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு சித்தி என்பதை அம்மையாக நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு தெளிவாக பாம்பன் சுவாமிகள் இங்க அடையாளப்படுத்துறார். இது மாதிரி வேற யாராவது நீங்க சித்து என்று அம்மையை சொல்லி இருந்தா அதுக்கு வாய்ப்பு இது வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் இல்லை. வாய்ப்பு இருந்தா பாருங்க, அதை இவர் தான் முன்மொழிகிறார். அதுக்கு அடுத்தது பாருங்க. இப்போ பராசக்தி சிவனுக்கு சமவாய சம்பந்தத்தோடு உற்றவள். அக்னியும் சூடும் போல பராசக்தியும் பரம ஆன்மாவும் குணகுணி தன்மையினை உடையவர். இதுக்கெல்லாம் அர்த்தம் நான் கொஞ்சம் அர்த்தத்தை வகுப்புல சொல்லுவேன். ஆனா செய்தி என்ன அப்படின்னா, முதல்ல சொன்னது சத்து என்று சிவத்தை சொல்றது, அதுக்கு விளக்கம் அத்விதீயமாய் உள்ளது. இங்க அம்மாவை சொல்லும் போது தாதாத்மிய சம்பந்தமாய் உள்ளது, குணகுணி சம்பந்தமாய் உள்ளது. இந்த அத்விதீய சம்பந்தம் அப்படிங்கறத தான் திருஞான சம்பந்தர் தமிழ்ல ஏற்கனவே சொல்லிட்டார். அத்விதீயம் என்னன்னு சொன்னாரு? இருமையின் ஒருமையும் என்ற சத்து தன்மையை சொல்லிட்டார். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி எப்படி சொல்லியிருக்காரு? திருச்சிராப்பள்ளியா ஒன்றாய் திருவிழிமேலை ஒன்றாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழிமேலை. ஏன் வீழிமேலை பாட்டுல அதை சொல்றாரு? வேதம் முழுசா இருந்த இடம் திருவிழிமேலை. ஏன்னா திருமால் கண்ணால வழிபட்டு அந்த வேதம் முழுசா இருந்ததுக்குள்ள புகுந்து திருவிழிமேலை அனுபவிச்சு காசு கொடுத்து சாப்பாடு போட்ட பிறகுதான் எங்க போறாங்க? திருமறை காட்டுக்கு போறாங்க. ஏன் இத சொல்றேன்னா, வேதம் படிச்சு முழுசா அதுக்குள்ள புகுந்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. இதுதான் மகேஸ்வர பூஜை. அதுக்கப்புறம் எங்க போறாங்க? கடவுள் அனுபவத்தை தெளிவா ஆக்குறதுனா என்ன அப்படின்னு அங்க போய் திருமறை காட்டுல அந்த பெரிய விஷயத்தை திறக்கிறாங்க. எல்லாருக்கும் திறந்த பிறகு அதை அவங்க திருவாய்மூர்ல அனுபவிக்கிறாங்க. அதுதான் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறது. திருவாய்மூர் பதிகம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் காட்ட அவர் பார்க்கிறார். அதுல அந்த திருவாய்மூர் பதிகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் கடவுளோட உறுப்பும் காட்டுவாங்க. அந்த திருவாய்மூர் பதிகத்தை நீங்க போய் படிங்க. கடவுளோட ஒட்டுமொத்த உறுப்பு, கடவுள் இருக்கிற இடம், கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் டோட்டலா எப்படி சூழத்தரனாராட, அப்புறம் நம்ம என்ன பாம்பன் சுவாமிகள் அந்த வருதில்ல, அதுல எல்லா கடவுளையும் காட்டுவார்ல, அந்த மாதிரி எல்லா கடவுளையும் கடவுளினுடைய எல்லா உறுப்புகளையும் காட்டி பண்றதுதான் திருவாய்மூர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேதத்துக்குள்ள என்ட்ராயி வேத அனுபவத்தை தெளிவா உலகத்துக்கு சகலாலயமா காட்டுறதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் இப்ப எப்படி எனக்கு புரியுது? பாம்பன் சாமியை படிச்ச பிறகு அவங்க அனுபவிச்சது புரியுது, வேற ஒண்ணும் இல்லை. அதே விஷயம்தான் இப்ப நீங்க அனுபவிக்கணுன்றப்ப ஒவ்வொரு மகா வாக்கியத்திலிருந்தே அதை விளக்குறார். அப்போ முதல்ல என்ன? அத்விதீயம் அப்படிங்கிறதுல ஒன்றாய் வேறாய் உடனாக இருக்கிற சத்து. சத்துனா என்ன? மாறாத அழியாத உள்பொருள். அது எப்படி இருக்குது? தனித்தன்மையில் ஒன்றாக, உலக பொருள்களில் உடனாக, அப்புறம் என்ன தன்னறிவில் வேறு வருது.
மற்ற பொருள் இயங்கும் போது அதிலே இருந்து விலகி இருப்பதாக. ஆனா கூட இருக்கும். ஒன்றாய் வேறாய் உடனாய்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த வேறாய்ங்கிறது ரொம்ப நுட்பம். நான் கூட அடிக்கடி நேற்று கூட அதை சொன்னேன். கடவுள்னா எல்லாம் கடவுளா? கோயில்ல கடவுள் எப்படிங்கிறாரு? கோயில்ல கடவுள் இருக்கிறாரா இல்ல கடவுளா நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொன்னேன்? இந்த கிளாஸ்க்கு முன்னாடி சொன்னேன், மருந்தீஸ்வரர் கடவுள் தான், நாம கோயில் தான் கட்டி வச்சிருக்கோம். கடவுளே இங்க இருக்கிறாரா, கடவுள் அங்க இருக்கிறாரா? என்ன சார் கேட்கறது புரியலைங்கிறீங்களா? கடவுளுங்கிற முழுச அங்க வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க இருக்கிற கடவுள் யாரு? இங்க இருக்கிற கடவுள் சிவலிங்கம்மா, அதான் எனக்கும் தெரியுமே. அங்க இருக்கிற கடவுள் யாரு? இங்க எத்தனை பேர் போய் சாமி கும்பிடுறீங்களோ அத்தனை நல்ல பவர் சேர்ந்தா கடவுள். அதை தாண்டி அங்க ஒருத்தம் கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஊர்லயும் அதான். திருஞான சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு போகும்போது அந்த ஊருக்கு பவர் பத்தல. பக்கத்து ஊர் சாமிலாம் வந்து டேரா போட்டுக்கிறான். மதுரையில போய் சண்டை போட போறாரு. அந்த ஊர்ல டெபிசிட் ஆகி போயிருக்கு பேங்க் ஃபண்டு. திருநள்ளார தூக்கி பிடிச்சி சண்டை போடுறாரு. திருநள்ளாறுல தான் ரெண்டுத்தையும் போக மார்க்க பூன்முலையால் தளிரில வளரொலி, இந்த ரெண்டு பதிகத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஜெயிக்கிறார். அப்ப திருநள்ளாறு இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு பவர்ஃபுல். சனீஸ்வரனால இல்ல, அது சனீஸ்வரன் சரண்டரனால. அப்ப என்ன, சனீஸ்வரன் சரண்டர் ஆகுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் சரண்டர் ஆயிடலாம், ஆனா சனி சரண்டர் ஆகிறது நடக்கவே நடக்காது. அப்ப சனி சரண்டர் ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அந்த விஷயத்துல இருந்து தூக்கி பிடிச்சிதான் தமிழர்களை ஜெயிக்கிறார் திருஞான சம்பந்தர். அப்ப பெரிய கடவுள்னு ஒன்ன தூக்கி பிடிக்கிறதுக்கு பிடிக்கிற இடம் அவர் திருநள்ளாறு பிடிக்கிறார் சமகாலத்துக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நாம பாக்குற கோயிலுங்கிறது இந்த ஊர்ல எத்தனை பேர் சாமி கும்பிட்டானோ, எத்தனை நல்லவன் கேட்டவன் இருக்கிறானோ அதை வச்சுதான் அந்த சாமி. ஆனா சாமியை கெடுக்க மட்டும் முடியாது. சாமிக்குள்ள போட்டா அது நெருப்பு. நல்லது வந்து ஏத்துக்குன்னு கெட்டதை சாம்பல் ஆக்கிட்டு நல்லதை வேள்வி ஆக்கிடும். இதுதான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் என்ன, நல்லது நாங்க கெட்டதும் பண்ணியிருப்போம். மந்திராலோபம், கிரியாலோபம், தந்திராலோபம், என்னென்ன வறுமை குற்றம் இருக்குதோ அத்தனை குற்றத்தையும் பண்ணியிருப்போம். அதை எல்லாத்தையும் நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிட்டு நல்லதை மட்டும் ஏத்துக்கிட்டு அந்த சாமியை பியூர் ஆக்குறது. அவரு சுத்தம் ஆக்குறதுன்னா அவருக்கு என்ன சுத்தம் ஆக்குறது? நம்ம பயிர் அழுக்குல அவரு நாங்க பொறுத்துக்கப்பா, எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், எங்களுக்கு வந்து மலம் இல்லாத குடல் இல்லை, நீ தான் அப்படித்தானே படிச்ச, குடல் சளி இல்லாத மூக்கு இல்ல, மலம் இல்லாத குடல் இல்ல, அதனால நாங்க இவ்வளவுதான்பா அப்படின்னு அதை நீங்க போய் நிக்கணும். அதான் கும்பாபிஷேகம். அப்ப இந்த கடவுள் எல்லாத்தையும் தாண்டி பெரிய கடவுள்னு பேச வரும்போது உங்க மனநிலை மாறணும். அப்ப மனநிலை மாறுறதுதான் எல்லா கடவுளையும் தாண்டி 3 கடவுள் விஷயம் வருது. 3 கடவுள் எப்படி வருது? சத்துனா சிவன் வருது, சித்து ஞானம்னா சக்தின்னு வருது. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்த பிறகு ஆனந்தம் அப்படின்னா முருகன். அவனை பிரமணியம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கொள்கையா இயக்கமா மாத்தினாங்க. எப்போ? வேதத்துக்கு பிறகு ஸ்கந்த மகாபுராணம் ஏன் வருதுன்னா, இந்தியா முழுக்க பிரம்மனை முருகனாக காட்டி அவனுடைய அடிமையா எல்லாரும் இருக்கணும்னு சொன்ன இயக்கம் தான் அந்த பிரமணியம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த கொட்டேஷன். அதுதான் சங்கராச்சாரியாரும் தெளிவா எடுத்து எழுதினார் பெரியவர். ஆனா அது வந்து எழுதினதோட சரி, நாம அதை வந்து இந்த சமூகத்துல நாம தான் என்ன பண்ணிட்டேன்ப்பா, பிரதோஷத்துல என்னன்னு தெரியாது. அப்புறம் பேர் இன்னொன்னு வைக்கணும், என்னது இந்த கோயிலுக்கு கூட்டம் கூடுது, எங்க கூடுது பிரதோஷத்துக்கு, அப்புறம் இன்னொன்னுக்கு ஒண்ணு கூடுத சங்கடகர இந்த மாதிரி இன்னொன்னு பிரதோஷம் மாதிரியே இன்னொன்னு வரும். அந்த கூட்டம் நிறைய கூடுறது, இதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாத கூட்டம் கூடுது. அது வந்து நாம அப்ப லெவல் என்னாச்சு, நம்ம லெவல் ரொம்ப மட்டமா இருக்கு. தப்பு கிடையாது, மட்டமானவங்களாம் அதிகமாயிட்டான்னு அர்த்தம். பரவாயில்ல, கோயிலுக்கு வராதவனோட வர்றான்ல அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் பெருமான் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு கூட பாமசாமி கோயில் சொன்னேன், ஒரு நல்ல தீவிரவாதி கிட்ட உயிர் போகுதுன்னு மாட்டினாங்கல்ல நம்ம ஆளுங்க, அந்த மாதிரி கடவுள் கிட்ட வந்தா உங்க உயிரை எடுக்க மாட்டான், உங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணுவோம். அப்ப நீங்க கடவுள்கிட்ட போகக்கூடாதா சாமி, அதனால யாராவது வழிப்பறி பண்ணிடுவான் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஏதாவது கொடுத்து நீங்க வாங்கின்னு போற மாதிரி கூட்டமா, என்னைக்கு நல்ல நேரம் இல்லையோ அன்னைக்கு வந்து வாங்கி போறோம். நல்ல நேரமா இருந்தா பிரச்சனை ஆயிடும் இல்ல. இப்ப நீங்க பிரதோஷங்கிறது என்ன காலம்? குற்றமான காலம். பிரதோஷம்னா ரொம்ப அழுத்தமான குற்றம்னு அர்த்தம். தோஷம் பிரதோஷம்.
அப்ப ரொம்ப கெட்ட நேரத்துல வந்தீங்கன்னா தான் நீங்க கண்ணுக்கு மரவா வாங்கி ஓடிடலாம். அப்ப ஓகே, அது கரெக்ட் தான். நல்ல நேரத்துல வந்தா கொஞ்சம் சாமி லாக் பண்ணிட்டாருன்னா அப்புறம் பிரச்சனை அதிகமாயிருமா இல்லையா? அப்புறம் ஏன்னா கடவுளோட கொள்கை என்ன? உங்களை பணக்காரன் ஆகிறது கடவுளோட வேலை இல்லை, உங்களை வினையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுதான் கடவுளோட வேலை. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மள பணக்காரன் ஆகிறதுக்காக தான் கோயிலுக்கு போறேன்னு. இல்லப்பா, உனக்கு தெரியாது, உனக்கு பணத்தை கொடுத்து இல்ல நீ இந்த பிறப்புல இருந்து வெளியே வரணுங்கிறதா நான் உன்னை படைச்சனே தவிர நீ இதுக்காக இல்லை அப்படிங்கிறது அவன் அவளை புரிய வைக்கணும். அதுக்கு நடுவில் 1000 தான் ஜோசியத்தை நொட்டினாலும் அதெல்லாம் தெரியாது. தெரியாது. என்னதான் ஜோசியத்தை நொட்டினாலும் லக்னத்திலிருந்து பாப்பியா, ராசியிலிருந்து பாப்பியா, பிறத்திலிருந்து பாப்பியா, சரத்திலிருந்து பாப்பியா, உபயத்திலிருந்து பாப்பியா, 7 குடையவன்ல இருந்து பாப்பியா, லக்னாதிபதியோட இடத்துல இருந்து பாப்பியா, ராசியாதிபதி இடத்துல இருந்து பாப்பியா, எவன் இடத்துல இருந்து பார்த்து நீ உருப்பிடுவ? சத்தியமா எவன் இடத்துல இருந்து பார்த்தாலும் உருப்பிட முடியாது. ஏன்னா அதுல உருப்படுறதுக்கு வழியே இல்லை. கடவுள் அப்படிங்கிறவங்க உனக்கு எது கத்துக் கொடுக்கணும், எப்படி உன்னை மேலே ஏற்றணுங்கிறத மனநிலை ரீதியா மாத்தாம உன்னை உருப்படுத்தாம விடமாட்டான். அது என்னன்னா, என்னப்பா இந்த எனக்கு பக்குவம் வரலன்னு ஒரு நண்பர் என்ன பண்ணார், சார் நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணுங்க சார், உங்களுக்கு பக்குவமே வரலன்னார். ஏன் சொல்றாருன்னா, இந்த பொண்டாட்டியும் புள்ளையும் அடாவடி பண்ணல, அப்ப அதை ஏத்துக்கணும் இல்லை நீ. அப்ப முட்டாளுங்க உலகத்துல நான் வாழணுங்கிறதுக்கு எவ்வளவு ஆசை, அப்ப கடவுள் எப்படி இப்படியா இருப்பான்? கடவுள் முட்டாளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அதுங்க இஷ்டத்துக்கு அவன் எவ்வளவு அவசப்படுறான். ஒரு குழந்தை சார், 2 பேர் காலையில பஸ்ல பாக்குறாங்க. அவன் நான் வேணும்னே பாக்குறான், அவங்க அம்மா அடிக்கிறான். நான் பார்த்ததுனால என்ன பண்றான், கையை இப்படி தூக்கி சீட்டு மேல வைக்கிற மாதிரி அவங்க அம்மா மூஞ்சில குத்துறான். அப்ப இந்த குழந்தைங்கிற அராஜகம் இதெல்லாம் நான் டார்ச்சரை தாங்கணுமா? அதாவது இப்ப நாமெல்லாம் கடவுள், நாமெல்லாம் குழந்தைங்க தானே கடவுளுக்கு. நாம எப்படிலாம் அவன் மூஞ்சில குத்துறோம், மூக்கு மேலேயே குத்துறோம், இன்னும் கேட்டா கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ணுல கையால குத்துறோம். அப்ப நாம எவ்வளவு பெரிய, அப்ப நாம பணம் வேணும்னு கேட்டா எங்க குத்துறோம்? இந்த கடவுள்கிட்ட பணம் வேணும்னு கேட்கறவன் கடவுளை எங்க குத்துறான்? உங்களுக்கு என்ன புரியுதா? கடவுள்கிட்ட ஞானம் வேணும்னு கேட்கறவன் கடவுளை முத்தம் கொடுக்குறான். ஆனா அவன் முத்தம் கொடுப்பானா? ஞானம் கேட்பானா? கேட்க மாட்டான். ஒருத்தனும் முத்தம் கொடுக்க முடியாது. கடவுள் என்ன பண்ண, பணம் கேட்டு, பொருள் கேட்டு, அதை கேட்டு, இதை கேட்டு, இந்த நைனா ஒரு டவுட்டுன்னு குத்துற மாதிரி மூஞ்சிலேயே குத்தி நிற்கிறான். அப்ப மூஞ்சில குத்துறவன் தான் நாமெல்லாம் கடவுளோட முகத்துல குத்துறவனா தான் இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இதை கத்து கொடுப்பான். நீ என் முகத்துல குத்துற இல்லப்பா, வாப்பா பொறுமையா இருந்து நீ போற வழியில உனக்கு கத்து கொடுக்குறப்பா அப்படின்னு கத்து கொடுத்து கடவுள்கிட்ட அப்படி நின்று அனுபவிக்கிற மாதிரி பாக்குற இடம் தான் இந்த பாம்பன் சாமி காட்டுற இடம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கிற இடம், போற இடம், வர்ற இடம்லாம் வேற. ஏன்னா இந்த 2 பேரும் அந்த வேலைக்காகவே வராங்க, பாம்பனாரும் வள்ளலாரும். அவரு இதெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்கறாரு. நீங்க அங்க போனீங்கன்னா போகவே முடியாது. நீங்களாம் அப்படி ஒரு உலகத்துல இல்ல. வள்ளலார்கிட்ட கூட்டம் அதிகமா போலாம், ஆனா ஒருத்தனும் வள்ளலாருக்கு கிடையாது. ஏன்னா வள்ளலார்கிட்ட இருந்த சிஷியனே துரோகி. யாரு? தொழூர் வேளாது மொழியாரு 6வது திருமுறை வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்து காலேஜ்ல வாத்தியார் ஆயிடுறாரு. காலேஜ்ல வாத்தியார் ஆனதே பழப்புக்குன்னு தெரியும் உங்களுக்கு. 6வது திருமுறை எவ்வளவு முக்கியமானது, அதை ஒரு சிஷியை எப்படி கொண்டு வரணும், அதை விட்டுட்டு அன்னைக்கு நடந்த ஜாதி பாலிடிக்ஸ்ல ஓடி வந்து வேலையில சேர்றாரு. அன்னைக்கு இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஓடி போயிடறான். 5 வருஷம் ஆகுது வள்ளலாருடைய 6வது திருமுறை வெளியே வரல. பெங்களூர்ல இருந்து பணம் கொடுத்து அதை கொண்டு வராங்க. அப்ப என்ன அர்த்தம்? சிஷியா அவர் பக்கத்துல அவரால் வளர்க்கப்பட்டவனாலேயே வர முடியாது. அந்த மாதிரி கடவுள். அப்ப அவர் விஷயத்துக்கு போறவெல்லாம் மூக ஏமாத்தணும் போறோம். அது நான் யாரையா திட்ட நினைச்சுக்க போறீங்க, உண்மைன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதனால நீங்க எங்க வரணும்னு கேட்டா நமக்கு தான் அறிவு தான். நமக்கு அறிவு தொலைங்கணும். இதுக்குள்ள வேதெல்லாம் போவாது. அறிவு தொலைங்கிறதுக்கு பாடத்துல பிரச்சனையா, வேதத்துல பிரச்சனையா, ஆகமத்துல பிரச்சனையா, உபநிடத்துல பிரச்சனையா, அது எங்க ஒத்து போகும்? இதுக்குதான் பாம்பன் தான். அதுலதான் கொஞ்சம் டெவலப் பண்ணி கடவுளோட முழுமையை காட்டும் போது கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கிற 3 இணைக்கிறார். சத்து, சித்து, ஆனந்தம். இது பேரு. இதுக்கு அடையாளத்தை தான் சிவம், சக்தி, சுப்பிரமணியன் அப்படிங்கிறத இணைச்சி பேர் கொடுக்கும் போது ஆனந்த வஸ்துன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தெளிவா கொடுக்கிறார். கடைசியா கொடுத்தது சுப்பிரமணியம் ஆனந்தம் என்று ஓதப்படுதலை ஆனந்தம் பிரம்மம் எனும் தைத்திரிய உபனிஷத் ஆனந்த வள்ளி வசனத்தானும் அறிக. கந்தசாமி மகாதேவரது தோல்மிசை ஏறி இருந்தனர்.
அஞ்சான்று மகாதேவர் அளவற்ற ஆனந்த சுருபியாயினும் தம்முடைய உத்தமபுத்திரனாம் ஆனந்த சாகரத்தினது திருமேனி பரிசித்தலாய அளப்பதும் அமிர்த ஜலத்திடை அமிழ்வாராயினர் எனும் பொருளை தரத்தக்க சம்பவ காண்டம். எது? ஸ்கந்த மகாபுராணம். இப்ப இது எல்லாத்திலையும் என்ன முடிவு பண்ணிட்டாரு பாம்பன் சாமி? கடைசியா என்ன பண்றாருன்னா, இந்த சதாசிவோம் என்று சொல்லுவதற்கு இணையாக சுப்பிரமணியோம் 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 என்று சாமவேத சுரம் சொல்லுகிறது அப்படின்னு கடைசியா அந்த மேற்கோளை 4வது பக்கத்துல காமிச்சு, வேதத்தில் சுப்பிரமணியோம் என்று உள்ளபடி நீயும் சதாசிவோம் என்று உள்ளபடி யாமுமே அந்த பிரணவ பொருளாகின்றோம் என அறிபவர்கள் எவர்களோ அவர்கள் எனக்கு சமானம் ஆவார்கள் என்று குமாரமூர்த்தி முன்னிலையில் பரமசிவன் பகர்ந்தனன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன்னு போய் இது வரைக்கும் உலகத்துல நாயன்மார்லாம் சொல்லியாச்சு. இப்ப சிவன்கிறத அனுபவிக்கிறவங்க அதே பேர்லயே பெரிய கடவுள் அனுபவத்துக்கு போகணும்னா சுப்பிரமணியோங்கிறதா நான் அதுல சமமாயிடுறேன், அதை நீங்க அனுபவிங்க அப்படின்னு அவருடைய வாக்கு மூலமாவே அதை சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் ஆனந்த வஸ்து. பேதம் இல்லாமல் சேர்த்து பார்க்கப்படுகிற ஒன்று. அது சக்தி என்பதால் உலக பொருள்ல உலகத்துல சிவம் என்ற பெயரால் இருக்குது. ஆனா ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது. அதுதான் ஞானம் என்று சொல்லப்படும் போது அம்மையாக இருக்கிறது, ஆனந்தம் என்று சொல்லப்படும் போது முருகனாக இருக்கிறது. ஆனால் மூன்றும் சேர்ந்த ஒன்றாக நீங்கள் பார்த்தாதான் பிரம்மம், அதுதான் கடவுள். அதை அடைகிற இயக்கம் தான் பிரம்மணியம் அல்லது பிராமணியம் என்பதாக நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பதாக பாம்பன் சுவாமிகள் இந்த 2ஆம் பாடலில் எடுத்து காட்டுவதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.